வணக்கம் மற்றும் ஹலோ அனைவருக்கும். நான் மகிமா மருத்துவர், இந்தியாவில் இருக்கின்றேன். இன்னைக்கு நாம கிட்னி நோய்கள் பற்றி பேசுவோம். நாம் என்ன மாற்றங்களை கவனிக்கின்றோம்? உங்கள் தோலில் என்ன மாற்றங்கள் உங்களை தொல்லையாக இருக்கின்றன? கிட்னி நோய்களுக்கு சம்பந்தமானவற்றை குறித்து. ஆதனால் முதலில் அதிகாரிகமாக கிட்னியின் நோயில் உள்ளவர்களுக்கு உங்கள் தோல் உருகும் மாற்றம் ஏற்படும். மீன் போன்ற மேல் தரிப்பு அதன் மேல் இருக்கும் மற்றும் மிகவும் உலர்ந்து உணர்வுடன் இருக்கும். ஆகவே நீங்கள் டயாலிசிஸில் இருந்தால் அல்லது ஏதேனும் நோயாளி டயாலிசிஸில் இருந்தால் அல்லது முன்னேற்ற சிறுநீரக நோயாளி, அவருக்கு தெரியாவிட்டால் அல்லது இன்னும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றார், ஒரு சிகிச்சையை எடுக்கவில்லை அல்லது ஏதேனும் சிகிச்சையை எடுத்துள்ளார். ஆகவே இந்த சிம்டமைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். சிறுநீரகத்தை காரணமாக உள்ளது. இதன் தொடர்பு இருக்கின்றது அடுத்த உடல்நிலை தொலைவு மேல். அது உங்கள் தோலில் அதிக அழுக்கியான தொலைவு உள்ளது. மிக அதிகமான சிபி ரீச்சிங் அனுபவப்படுகின்றார். உங்களுக்கு இச்சலுடன் இச்சல், உங்களுக்கு மிகவும் கடுமையான உடல் பாகத்தில் மற்றும் எப்போதும் உங்களுக்கு இச்சல் உண்டாக முடியும். உங்களுக்கு உடலில் எந்த ஒரு ஊக்கமும் இல்லாது, ஒரு திரும்பும் இல்லாது, உங்களுக்கு உரல் தொலைவு உள்ளதாக இருக்கின்றது. அது உங்கள் கிளை. ஒரு ஏதேனும் பிரச்சனை உள்ளது, சிறுநீரக நோய் உள்ளது. அதனால் நாம் பலவீன உயிரின்மையை கூற உள்ளோம். அதனால் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு சிம்டம். இது கிட்னி நோயிலிருந்து உங்களுக்கு இதை தொடர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவது அறிகுறி நாம் குறிப்பிடும் தோலில் உள்ளது. அது உடல் பருக்குகள் ஆகும். உடல் பருக்குகள் வரும். உடல் பருக்குகள் என்பது ஏதேனும் ஏற்பாடுகளை குறிக்கின்றது. சில தானேகள் வருகின்றன. இதுவும் அவ்வாறு. நீங்கள் இதை உண்டாக்கியிருந்தால் மற்றும் உங்களுக்கு சிறுநீரகத்திலிருந்து எந்த சிக்கலும் வருகிறது என்றால் நீங்கள் அதை சிறுநீரகத்துக்கு தொடர்பு உள்ளதாக உண்மையை புரிந்து கொள்ள முடியும். கிளை நேயாயில் உள்ள இருக்கும் உடலில் முடியவில்லை ஆகலாம். நான் தானே இருக்கின்ற அறிகுறிகள் உங்கள் தோல் மேல் வரும். அது கல்சியம் ஆவணம் ஆகியவை உங்கள் தோல் மேல் மாறும். ஜாயிண்டில் இருக்க வேண்டியது அல்லது எல்போ ஜாயிண்டில் இருக்க வேண்டியது அதன் வண்ணம் வெள்ளை வெளியீடு ஆகும். நீங்கள் சிறுநீரக நோயால் உண்டாக்கப்படுவதை உண்டாக்கினால் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா அந்த வெள்ளை வாய்ப்பு கற்கேற்ற வைப்பை நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் அது மிகுந்த வலியாக உள்ளது. இந்த நிலைமை மிகுந்த வலியாக உள்ளது. கைகளின் மூட்டுகளில், கால்களின் மூட்டுகளில் மற்றும் சிறுநீரக நோயாளிகளில் கற்கேற்றம் ஏற்படுகிறது. நான்காவது சிம்டம் வருகின்றது, பிளிஸ்டர்ஸ் வருகின்றன. பிளிஸ்டர்ஸ் என்றால் உங்களுக்கு சில புழுகள் ஏற்படுகின்றன. இதில் உங்கள் பாஸ்ட் சேகரிக்கப்படுகின்றது. இதை பிளிஸ்டர்ஸ் என்று கூறுகின்றன. ஏதேனும் நோயாளிகள் ஏதேனும் நோயால், நிதியான நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்களின் தாதுக்கள் வளர்ச்சியற்றவை ஆகிவிடும். மற்றும் நமது தனித்தொகுப்பு அமைப்பு வலுவாகிவிட்டால் நமது தோல்வில் அறிகுறிகள் தோன்றும். உங்கள்கிட்ட தோலுக்கு மேல் ஏற்படும் புடைப்பு, சொரியல், பாலாணிகள் தொடர்ந்து அமைய தொடங்கும். அப்படின்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். அது உங்களுக்கு நோயா இருக்கும். உங்கள் சிறுநீரகம் தடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதுவே அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கு வீழ்ச்சி உள்ளது. மேலதிக உடல்நிலை உள்ளது. அது உங்கள் நகத்தின் மாற்றம் ஆகும். உங்கள் நாக்கு பேட்டியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். உங்கள் நாக்கு வண்ணம் மாறிவிடுகின்றது. நாக்கில் வெள்ளையாக மாறிவிடுகின்றது. வெள்ளை வாண்டு உங்களுக்கு காணப்படும். உங்கள் நகங்களில் வெள்ளை வாலை கொண்டிருக்கின்றீர்களா? ஒரே நகத்தில் மேலதிகமாக அல்லது 2-3 நகங்களில் உங்கள் வெள்ளை வால் காணப்படுகின்றதா? அது ஒரு அறிகுறி இருக்கலாம். உங்கள் சிறுநீரகம். நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் ஏதேனும் அறிகுறியை காணப்படுகின்றீர்கள். இதனால் இவை கால்நீர் நோயில் இயல்பாக வாசனை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உங்கள் வயிற்றில் துண்டு காணப்படும். உங்களுக்கு சில விளாகுகள் காணப்படுகின்றன என்றால் அதன் பொருள் அதிக பருவம் அளவுதான். நீங்கள் உடலகட்டையில் அதை கண்டு கொள்ளுகின்றீர்கள். அது ஒரு சிறுநீரக வியாதியின் ஒரு அறிகுறி ஆகும். கடைசி குறிப்பு பட்டியலில் நீங்கள் ஒரு சிறுநீரக நோயாளியாக இருந்தால் உங்கள் சிறுநீரகத்தில் ஏதேனும் நோய் இல்லையா அல்லது ஏதேனும் எதிர்மறையான நோய் உள்ளது. ஆகவே உங்கள் கைகள் மற்றும் கால்கள் அல்லது உங்கள் வெளிப்படையான லிம்ப் இணைப்புகளில் உங்களுக்கு பொதுவான புகை விடாது. அது பழையதாக உண்டாகும். மேலும் ஏதேனும் ஒருவருக்கு உள்ளூக்கம் ஏற்படும் என்றால் உள்ளூக்கத்தின் இடம் அங்கே நீங்கள் மறுத்தலை மற்றும் சிவப்பு தொகுப்பை உணர்வீர்கள். மேலும் சிறுநீரக நோயில் பீடியன் ஆகியவர்கள் அதை பிட்டிங் ஆத்திமா என்று அழைக்கின்றன. நீங்கள் அதை தொடுவீர்கள்னா அது உங்கள் உடலில் புகைவிடாது. அதிகப்படியாக மூட்டு விழும். மிகவும் நீங்கள் உடனடியாக உடல் வெப்பம் அல்லது உடல் அழுத்தம் நீக்கிய போது அதுவே உங்கள் மீண்டும் சரியாகிவிடும். அது புறந்தாக உள்ளது. இதற்கு அது சரியாகிவிடும். அதை பிட்டிங் எடிமான்னு சொல்கின்றனர். இது மற்ற உரைப்பிலிருந்து வேறுபாடுகள். இந்த இன்னிங்ஸ் ஊடலை மாற்றுவது. இந்த ஊடலும் சளியாக உள்ளது.
ஆனால் மற்ற வியாதிகளில் கிடைக்கும், குறிப்பாக இதில் பிட்டிங் அதிகமாக இருக்கின்றது. ஊடலை நாம் பிட்டிங் ஆத்திங்க்னு சொல்லுவோம். இது சில தோல் மாற்றங்கள் ஆகும். நாம் ஒரு கிட்னி பேஷனில் கவனிக்கின்றோம். ஆகிலும் உங்களுக்கு உங்கள் தோலில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்று உங்களுக்கு மிகவும் தொலைவில் இருக்கும் என்று உணர்கின்றீர்கள். சீவியர் இச்சிங் உங்களுக்கு உணர்கிறது. அல்லது உங்கள் தோல் மிகவும் உலர்ந்து விட்டது. நீரை நலமாக குடிப்பதில் நீங்கள் நீரை சார்பிக்கின்றீங்க. உங்களுக்கு நல்லாக நீர் உள்ளிட்டு உங்கள் உணவு முதலில் நல்லாக உள்ளது. ஆனால் உங்கள் தோலில் மிகவும் உலர்வு உண்டு. உங்களுக்கு சுருக்கம் உண்டு. உங்களுக்கு புன்னகைகள் காணப்படுகின்றன. அல்லது உங்கள் கால்களில், கைகளில், முகத்தில் வெப்பம் உள்ளது. கண்களின் கீழ் நீங்களுக்கு மிகுந்த பேரி ஓர்பிடல் அதிகமாக இருந்தால் இது மீண்டும் இருக்கும். சில சிந்தனைகள், சில அறிகுறிகள் இவை உங்கள் சிறுநீரகத்தில் ஏதேனும் ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு கூறுகின்றன. மேலும் நீங்கள் அவற்றை புறக்கணிக்க முடியாது. உங்களுக்கு இதனை உடல் மேல் உணர்வாய் கொண்டிருந்தால், அதாவது மருத்துவர் மகிமாவின் தலைவிடுதலை நீங்கள் ஆலோசிக்க முடியும். நான் மருத்துவர் மகிமாவும் எனது இந்திய ஹோமியோபதி மருத்துவ மையம் உங்கள் சிறுநீரகத்தை புனரமைப்படுத்துவதில் உங்களுக்கு உதவும். உங்க சிம்டம்ஸ் செடிக்க